إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வினுடைய மாளிகையில் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் தேடி ஒரு மணி நேரத்தை செலவு செய்ய வந்திருக்கின்ற உங்களுக்கும், என்னால் முடிந்த அளவு அவனுடைய மார்க்கத்தை எத்தி வைக்க வந்திருக்கும் எனக்கும், அதற்கு உதவியாக இருந்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரிந்து இந்த சபையில் கிடைக்கக்கூடிய அத்தனை பாக்கியங்களையும் அவனுடைய மன்னிப்பையும் எங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் பொழிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு தந்த அருட்கொடைகள் எண்ணி கணக்கெடுக்க முடியாதவைகள். எங்கள் உடலில் உள்ள அருட்கொடைகள், எங்கள் செல்வத்தில் உள்ள அருட்கொடைகள், எங்கள் சூழலில் உள்ளவைகள், இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு தந்தவை, அது மழையாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், நெருப்பாக இருக்கட்டும், எங்களுக்கு அல்லாஹ் தந்த ஆடைகள், உடைகள் எல்லாமே அருள்தான். எதுவும் நாம சம்பாதித்து பிறந்தவுடன் கணக்கு போட்டு கொண்டு வந்தவைகள் அல்ல. வெறும் உடம்போடு பிறந்த எங்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு காலமும் அவனுடைய ரிசுக்கை அள்ளி பொழிந்திருக்கின்றான். நிறைய அருட்கொடைக்கு மத்தியில் மிதக்கின்ற நாங்கள் அல்லாஹ்வினுடைய பேரருள் ஒன்று எங்களுக்குள் உலாவுகிறது. அதை பற்றி கணக்கெடுக்காமலும், அதில் சிலர் புறக்கணித்தும், அதன் அருமை தெரியாமலும், அதிலுள்ள நன்மை விளங்காமலும் அதை நாங்கள் பொடுபோக்காக பாலடைய விட்டுவிட்டோம். அப்படி ஒரு அருள் என்ன தெரியுமா? எங்களுக்கு என்று அல்லாஹ் எங்களுக்கு தந்த உறவுகள். எங்களுக்கென்று அல்லாஹ் உறவுகளை அமைத்திருப்பார். தாய், தந்தை முக்கியமான பெரும் தலைகள். உறவுகள் என்பதன் தலையே தாயும் தந்தையும். அவர்கள் வழியாகத்தான் நாங்கள். தாய் தந்தை முதலாவது. உறவுகளில் குடல்வாய் உறவு மேன்மையானது. ஒன்று விட்ட உறவுக்கு முதல் குடல்வாய் உறவுதான் எங்களுக்கு முதலில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியதும் நன்மைகளை அள்ள வேண்டிய ஒரு இடம். அதற்படி உறவுகளில் நன்மையை அள்ளுவது சிலருக்கு புதிதாக இருக்கலாம். குடல்வாய் உறவுகள் தாய் தந்தை, தாய் தந்தையை பெற்றெடுத்தவர்கள், தாயினுடைய சகோதரர்கள், தந்தையினுடைய சகோதரர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அடுத்ததாக எங்களுடைய சகோதரர்கள், எங்கள் தாய் தந்தைக்கு பிறந்த குழந்தைகள், எங்களுடைய சகோதரர்கள், நானா, தங்கை, ராத்தா, தம்பி, அவர்களுக்கு வரும் பிள்ளைகள், அவர்களுடைய பேரப்பிள்ளைகள், எங்களுடைய மாமாமார், சாச்சாமார், மாமிமார், சாட்சிமார், அத்தனை பேரும் எங்களுடைய குடல் வாய் உறவுகள். இது போக உறவுகளில் மிகவும் முக்கியமான உறவு பால்குடி உறவு. எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. பசித்த நேரத்தில் ஒரு தாய்
அது யாராக இருந்தாலும் சரி, அழுத பிள்ளைக்கு பால் கொடுத்திருந்தால் சொந்த தாயின் அந்தஸ்துக்கு பால் கொடுத்த தாயும், சொந்த சகோதரங்களின் அந்தஸ்துக்கு அந்த தாயினுடைய பிள்ளைகளும் வந்து சேரும். இந்த தாய் வழியாக எங்களுக்கு எந்தெந்த உறவுகள் எல்லாம் ஹலாலானதோ அந்த உறவுகள் அத்தனையும் பால்குடி தாய் மூலம் எங்களுக்கு ஹலாலாக மாறும். இது அல்லாஹ்வினுடைய விதி. இந்த உறவுகள் இருக்கிறதே அது மிகப்பெரிய அருள். எங்களுக்கு கண்களுக்கு அது அருள் போன்று விளங்காவிட்டாலும் அந்த உறவுகள் இல்லாவிட்டால் நாம் படும் கஷ்டம் பெரியது. உறவுகள் மட்டும் எங்களுக்கு இல்லை என்று இருந்தால் நாங்கள் கஷ்டப்பட்டு போய்விடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் எல்லாம் படைக்கும் போது ஆரம்ப காலத்தில் இந்த குடல்வாய் உறவையும் படைத்தானா. அந்த உறவு அல்லாஹ்விடம் முறைப்பட்டதா, யா அல்லாஹ், என்னை இன்னார் இன்னார் வெட்டி நடக்கார்கள், இன்னார் இன்னார் என்னை வெட்டி நடக்கின்றதை பற்றி அல்லாஹ்விடம் முறையிட்டதா. அதாவது உறவுகளோடு பேசுவதில்லை, தாய் தந்தையோடு பேசுவதில்லை, கூட பிறந்த ஒரே ஒரு சகோதரியோடு பேச்சு கதை இல்லை, ஒரே ஒரு அண்ணன் ஒரே ஒரு நானா அவரோடு உறவில்லை, மௌத்துக்கும் முழிக்கக்கூடாது என்று பலருக்கு நாங்கள் வாக்கு கொடுத்திருப்போம். மையத்தையும் காட்டக்கூடாது, ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்திருக்கும், ஒரு சிறு பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனால் எங்களுடைய வாய் முந்திவிடும். மௌத்தையும் காட்டப்படா, மையத்தையும் பார்க்கக்கூடாது, வளவுக்கையும் எடுக்கக்கூடாது, பிள்ளை பிறந்தால் காட்டக்கூடாது, பிள்ளைட கல்யாணத்துக்கு கூப்பிடக்கூடாது, வருத்தமாக கிடந்தாலும் அவர்களை வளவுக்குள் அனுமதிக்க கூடாது என்று பிள்ளைகளுக்கோ கூட இருப்பவர்களுக்கோ நாங்கள் வசியத்து செய்கின்ற நிலைமை இது சர்வசாதாரணம். மையத்துக்கு முழிக்கக்கூடாது என்கிற வார்த்தை சர்வசாதாரணம். காரணத்தை பார்த்தோமே ஆனால் ஒரு சிறிய காரணமாக இருக்கும். அந்த காரணத்தை மன்னித்து விட்டு இருக்கலாம், அல்லது மறந்து விட்டு இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு அது விளங்கும் நேரம் விளங்கட்டும் என்று விட்டிருக்கலாம். ஆனால் எங்களுடைய வரட்டு கௌரவமும் இடுவாம்பு, ஈகோன்னு சொல்ற இடுவாம்பு, வரட்டு கௌரவம், அதப்படி என்கிற பெருமை, எனக்கு அந்த இடத்தில் இல்லாத உரிமை யாருக்கு என்கிற அந்த கர்வம், தன்னைத்தான் எல்லோரும் முதன்மைப்படுத்த வேண்டும் என்கிற ஆணவம் என்ன செய்துவிடும்? உறவுகளை வேரோடு வெட்டிவிட செய்யும். இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனை வகையான மூலிகைகளை குடித்து வந்தாலும், விடிஞ்சி மூலிகை காப்பிதான் குடிப்பது, மூலிகை தேநீரோடு ஆரம்பிக்கிறோம், மூலிகையோடு வாழ்கிறோம் என்றிருந்தாலும் எந்த ஒரு வருத்தமும் எங்களை நெருங்காத அளவுக்கு நான் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், ஆரோக்கியமான நடைமுறைகளை கையாள்கிறேன் என்றாலும் குடும்ப உறவுகளோடு பேசாமல் கதைக்காமல் எத்தனை ஆரோக்கியமாக இருந்தும் பயனில்லை. எங்களுடைய தாய் தகப்பனோடு எங்களுடைய சகோதரர்களோடு கொஞ்ச நேரம் செலவழித்து சிரித்து கதைத்து எங்களுக்கு கிடைக்கின்ற சோறு கறி சாப்பாட்டில் ஒரு வாயை கொடுத்து அவங்கள்டிருந்து கொஞ்சத்தை எடுத்து வாழ்கிற வாழ்க்கையை விட ஆரோக்கியமானது எந்த மூலிகையிலையும் கிடைக்காது. இதை நான் சொல்லவில்லை, எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். உங்களில் யாருக்காவது நீடூழி காலம் வாழ விருப்பமாக இருந்தால், அவருடைய ரிசுக்கு இன்னும் அதிகரிக்க விருப்பமாக இருந்தால், ஃபல்யஸில் ரஹிமஹு, என்ன சொல்கிறார்கள்? உங்களில் ஒருவர் ஆரோக்கியமாக நீடூழி காலம் வாழ்வதற்கும், மன் அஹப்ப யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. ரெண்டு விஷயத்தை சொல்கிறார்கள். அந்த ரெண்டுக்கு தான் நாங்கள் விடிய விடிய ஓடி அலைகிறோம். ஒன்று ஆரோக்கியம், நீடூழி காலம் வாழ வேண்டும். பேரன் பூட்டனை கண்டதன் பிறகுதான் மௌத்தாக வேண்டும். திடீரென்று மௌத்தாக எனக்கு விருப்பம் இல்லை, நான் நீண்ட காலம் இந்த பிள்ளைகள் நல்லா வாழ்வதை பார்த்து
அந்த பிள்ளைகள் நல்லபடியாக ஆரோக்கியமாக செல்வங்களோட வளங்களோட பிள்ளைக்குட்டியோட நல்ல முறையில் வாழ்கிறத பார்த்து தான் நம்ம மௌத்தாகணுமென்று ஒரு ஆசை இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். மலக்குள் மவுத் இப்போ வந்தாலும் யாருக்கும் விருப்பம் இல்லை. கடும் நோய்வாய்ப்பட்டு இனி இயலாத கட்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தான் மௌத்தை விரும்புவான். தன் உடம்புல நோயின் மூலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் எனக்கு இன்றைக்கு மௌத்து வந்தால் நல்லா இருக்குமென்னு சொல்லி விரும்புவாங்க. மற்றபடி எல்லோருக்கும் நீண்ட காலம் ஆரோக்கியமாக பார்க்குற இடமெல்லாம் பார்த்து போகிற இடமெல்லாம் போய் எல்லா வகையான சாப்பாடுகளையும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக நீடூழி காலம் வாழணுங்கிறது எல்லாரோட கனவு. அந்த கனவு அல்லாஹ்ட நாட்டத்தோட பழிக்கணும்னு சொல்லி சொன்னால் அடுத்தது பஞ்சம் வராமல், வறுமை வராமல், வேளா வேளைக்கு நாங்கள் கஷ்டப்படாமல் எங்களுடைய ரிஸ்க் எங்களுக்கு தாராளமாக கிடைக்கணும்னு நினச்சா இந்த விஷயத்தை செய்யட்டான். நம்மள பலர் புலம்புவோம், ஒன்று ஆரோக்கியம் இல்லை, அடுத்தது காசு இல்லை. ரெண்டு புலம்பல் தான். இப்போ யாரை போய் சந்தித்தாலும் வருத்தத்தை தொடங்கி விட்டா சரி அவைய முடிப்பாங்க. அந்த அளவுக்கு வருத்தம் பரவலாக இருக்கு. கொஞ்சம் மூட்டு வலிக்குது ஒரு 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 ஆள் தொடங்கினா பக்கத்தில் இருக்கிற அவ்வளோ பேரும் மூட்டு மட்டுமா வலிக்குது, பின்னால் முது நிமிந்திரி கொண்டது இல்லை, இதில் கை சந்து என்னத்துக்கு தான் கடுக்குதோ, இதில் கால் இரவானா வீங்குது, வயிற்றுக்குள்ள பிரச்சனை, அப்படி அடக்கிக்கிட்டு போகிறோம். ஆரோக்கியம் தான் இப்போதைக்கு தேவை நிறைய பேருக்கு. காசு ஒரு கட்டை கொண்டு போய் வச்சாலும் அந்த ஆரோக்கியத்துக்கு முன்னுக்கு அது பெருசாக விளங்குது இல்லை. ஒரு புலம்பல் ஆரோக்கியம், இன்னொரு புலம்பல் வசதி இல்லை. எப்படித்தான் வந்தாலும் எங்கால போகுதுன்றும் தெரியாது, வருதுதான். ஆனால் எப்படி அது 5000 மாற்றினா சரி 20 காசு மீன். அப்படித்தான் நம்மளோட நிலைமை இருக்கு. அதை மாற்ற பயத்திலேயே அந்த 5000 ரூபாயை மாற்றினா செலவாயிடும். மாற்ற பயத்தில் மடித்து வச்சாலும் விடுறதுக்குள்ள தேவை ஒன்று வந்துடும். 1 கிலோ சீனி வாங்க போனாலும் அந்த 5000 முடிஞ்சிடும். பணம் நிற்கிதில்லை, பணம் காணாது. குறிப்பாக இந்த இலங்கை நாட்டில் பணத்துக்கு பெறுமதியே கிடையாது. சாதாரணமாக 400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு பொருள் 3 மடங்காக 1200 ரூபாய்க்கு போகிறது. அப்போ இந்த பஞ்சகாலம், இந்த கஷ்ட காலத்தில் அல்லாஹ் நமக்கு நம்மளோட ரிசுக்கில் போதுமாக்கணும், விஸ்தீரணப்படுத்தணுமெண்டா நம்ம செய்ய வேண்டியது பல்யசில் ரஹிமஹு, நம்முடைய குடல் வாய் உறவுகளை பேணி நடக்கணும். எங்களுடைய குடல் வாய் உறவுகளை பேணி நடந்தால் ஆரோக்கியம் தானாக வரும். ஒருத்தர் காலையில் வந்து சலாஞ்சலி விசாரிச்சு போட்டு போவார், பின்னரம் ஒருத்தர் வந்து காலை சலாஞ்சலி விசாரிச்சுட்டு போவார். நம்மளோட நிலைமையை பார்த்து நமக்கு தேவைப்படுறதை வாங்கி கொண்டு தருவாங்க. ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பார், அப்போ அவர் கொஞ்சம் சாமான் எடுத்துக்கிட்டு நம்மளோட சகோதரனை அறிக்கட்டும், இல்லை நம்முடைய யார் பிள்ளைகளை சகோதரர்களை பிள்ளைகளை அறிக்கட்டும், நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்த இது உங்களோட பிள்ளைகளுக்கு இன்னாங்க. அப்போ அண்டே நாள் கஷ்டம் நீங்கும். அடுத்த ஆண்டு ஒரு தங்கச்சி அல்லது ஒரு ராத்தா அண்ணாங்க கறியாக்கின ஒரு கோப்பைக்குள்ளே வரும், இன்னொரு ராத்தாடக்காரி ஒரு கோப்பைக்குள்ளே வரும். அண்டைய நாள் சமைக்கவே தேவையில்லை, அண்டைய நாள் சமைக்கவே தேவையில்லை. இன்னொரு சின்ன பட வீட்டில் இருந்து இன்றைக்கு எல்லாருக்கும் சோறு ஆக்கினாங்க, பங்கு வைக்கும், துவா செய்யுங்க, 2 பார்சல் நாள் வரும். அப்படி யாரும் தேவையில்லை. ஒவ்வொரு சின்ன சின்ன காரணத்துக்காக வெட்டி விட்டோம்டா அல்லாஹ் நம்மளோட லிஸ்ட்டை வெட்டி விட்டுறான். நம்மளுடைய ரிசுக்கில் நமக்கு கிடைக்கிற பங்கை வெட்டி விடுறான். நாம தான் கஷ்டப்பட்டு நாம தான் பின்னால் நின்று உழைக்க வேண்டி வரும். அதில் சாப்பாடு காணாமல் இருக்கும். குடும்பத்தோடு இருந்தோம்னு சொல்லிச்சேன்னா பொய்ய நடிக்கக்கூடாது. உண்மையிலே இந்த உலகம் இயங்குறது அன்பினால். அல்லாஹ்விற்கு கோபமும் இருக்கிறது, அல்லாஹ்விற்கு இரக்கமும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய கோபத்தை என்னுடைய இரக்கம் மிகைத்து விட்டது. அல்லாஹ்க்கு இரக்கம் கூட, அதனால் எவ்வளோ பேரும் மன்னிக்கான். அதே போல் நாமளும் அல்லாஹ்ட அந்த பண்பை எடுத்து நடக்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எத்தனையோ விஷயங்கள் என்ன செஞ்சாங்க, மன்னிச்சு மறந்து விட்டாங்க. அதில் ஒரு சின்ன உதாரணம்,
என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த சாச்சா சின்னப்பா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அவரை அசதுல்லான்னு சொல்லி சொல்லுவாங்க, அல்லாஹ்வினுடைய சிங்கம் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? வீரம். அவருடைய வீரம் அல்லாஹ்வின் சிங்கம் என்று அவருக்கு பெயர் சொல்லும் அளவுக்கு கடும் வீரமான ஒரு மனிதர். அந்த வீரமான அந்த மனிதரை ஒரு போரில் அவருக்கு ஒரு சம்பவம் நடக்குது, உஹது போர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரொம்ப நேசிச்ச ஒரு மனுஷர், க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்னப்பா மகன் என்று இருந்தாலும் அவங்க அப்படி பழகல்ல. அவங்களோட வயசுலேயும் அவ்வளோ தூரம் இல்லை, பழகுற அளவுக்கு நண்பர்களாக பழகுகின்ற அளவுக்கு ஒரு வயது. அப்போ நல்ல முறையில் பழகி இருக்கிற நேரம் உஹது போர் வருது. உஹது போரில் எல்லாரும் கலந்து கொள்கிறாங்க. அந்த டைமில் எதிரிகள் வஹ்ஷி, அவர் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், அதனால் ரலியல்லாஹு அன்ஹு, வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர் அந்த நேரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. கருப்பினத்தவர், அதாவது சூடானி. ஏன் அவரை வர்ணிக்கணுண்டா, உங்களோட கண்களுக்கு அந்த காட்சியை கொண்டு வாங்க, கற்பனை செஞ்சு பாருங்க. வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பாடி பில்டர், அவரை ஆள் வச்சு செட் பண்ணுறாங்க. அவரை செட் பண்ணித்தான் இவரை கொலை செய்ய, யாரு? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்கிறதுக்கு வஹ்ஷியை ரெடி பண்ணி செட் பண்ணி எடுக்காங்க. அவர் கருப்பு நிறத்தவரும் பெரிய ஒரு வாட்டசாட்டமான பெரியதொரு ஆளும். அவர் ஹம்ஸா ரலியை குறி பார்த்து கொண்டிருக்கார். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஹது மலைக்கு பின்னால நிற்கிற நேரம் அவங்களுக்கு தெரியாமலே, அவர் அல்லாஹ்வினுடைய சிங்கம், வீராதி வீரர், அவருக்கு தெரியாமல் ஈட்டியை அவருடைய மர்ம உறுப்பை நோக்கி எரிந்து அவரை கொலை செய்து விட்டார் வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த இடத்திலேயே ஹம்ஸா ரலி அவர்கள் துடி துடித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் முன்னால் மௌத்தா போகிறாங்க. நம்முடைய சின்னப்பாவையும் கண்ணுக்கு எடுத்து கொலை செஞ்சவரையும் கண்ணுக்கு எடுக்கணும், நாமே கற்பனை பண்ணி பார்க்கணும். வேறொருவருக்கு நடந்தது நமக்கு நடந்த மாதிரி இருக்காது, அது வேற ஒரு பீப்லான் இருக்கும். இருந்தாலும் இது ஹதீஸ், இது எங்களுடைய வாழ்க்கை படிப்பினை. அப்போ நம்ம உணரணும். ஒரு சம்பவம் கேள்விப்படக்குள்ள அந்த காலத்தில் இப்படி நடந்திருக்குமென்று ஒரு கற்பனை நமக்குள்ளே வரணும். வந்தமா கேட்டமா போனமாண்டி இருக்காம இந்த கற்பனையோடு நீங்கள் இந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்களேன். அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் முன்னாடியே துடி துடித்து மரணித்து போகிறார்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வஹ்ஷி காலம் கடந்ததன் பிறகு ஒரு தொகை காலம் பெய்த்து பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நான் செஞ்ச தவறை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி கேட்காங்க. நபி அவங்க சொல்கிறாங்க, யா வஹ்ஷி, சரி நான் மன்னிச்சுக்கிட்டேன், ஆனால் இதற்கு பிறகு என் கண் முன்னால் நீங்கள் தென்பட வேண்டாம். எனக்கு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த இரத்தக்கலையோட தான் கண்ட காட்சி, அந்த அம்பு, அவர் துடிதுடித்து மரணித்து போன அந்த சம்பவம் என் கண் முன்னால் வருகிறது. வஹ்ஷி, நான் மன்னித்து விடுகிறேன், ஆனால் என் கண் முன்னால் வர வேண்டாம் என்று மன்னிச்சு விட்றாங்க. அதுக்கு பிறகு வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கொஞ்ச காலம் புலங்குறாங்க. ஆனால் ஒரு நாள் கூட, ஒரு நேரம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்கவோ, அவருடைய நிலைமையை புரிந்து கொண்டார்கள், எதுவும் செய்யவில்லை. இவர் முதல் இஸ்லாத்துக்கு வரவில்லை, எதிரிகள் கட்சியில் இருந்தவர், எதிரிகள் ஏவி விட்டவர் இவர். இப்போது இஸ்லாத்துக்கு வந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை மன்னித்து விடுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாங்கள் யோசிக்கணும், எங்களுடைய உயிரை கொன்றவர் இல்லை, நம்மளுடைய கூட பிறந்த சகோதரி தான். உயிரை கொள்ளையும் இல்லை, நம்மளை படுகூலியில் தலையும் இல்லை. ஏதோ ஒரு சின்ன காரணம், அது நம்மளோட மனசில் மலை அளவு ஷைத்தான் பெருசாக்கி விட்டுருவான். இப்படி செஞ்சிருக்கலாமே, ஏன் இப்படி செஞ்ச,
இப்படி அதை சொல்லியிருக்கலாமே, ஏன் அதை இப்படி சொன்னேன்? சரி, அந்த டைமில் அப்படி வாய் தவறி வந்து விட்டது, கதைக்கக்கூடாத கதைதான். அவரே வருந்திட்டார், வருந்தி மன்னிப்பும் கேட்டுட்டார். நாமளும் மன்னிச்சு விட்டுறணுமா? அல்லாஹ் கேட்க, உங்களை நான் மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்போ நாம் அல்லாஹ் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவனையும் அவன் மன்னிச்சு விட்றான். அவன்கிட்ட பெருந்தன்மையால் அல்லாஹ்வே கேட்கான், நான் மன்னிக்கிறத நீங்கள் விரும்புகிறலையா? நான் மன்னிக்கணுமெண்டா நீங்களும் மன்னிங்க என்று சொல்லி மன்னிப்பு பழக்கத்தை எங்களுக்கு அல்லாஹ் பழக்கித்தார். அப்போ நாம் எங்களோட குடும்பங்களில் நடக்கிற ஒரு சிறிய சிறிய காரணங்களுக்காக, நான் சொல்ல தேவையில்லை என்னென்ன காரணங்கள் வெறும் எப்படி எல்லாம் வெறும் என்று நான் சொல்ல தேவையில்லை. அத்தனை பேருக்கும் குடும்பம் இருக்கிறது, குடல்வாய் உறவுகள் இருக்கிறது. அப்போ நாங்கள் யோசித்து பார்ப்போம், இந்த சின்ன காரணத்துக்காக நாம் அப்படி செய்திருக்க தேவையில்லை. மறந்து விட்டுருக்கலாம், மன்னிச்சு விட்டுருக்கலாம். அவங்களோட பிள்ளை இப்போ பெருத்துட்டு முகத்தை பார்த்து கதைக்க முடியாமல் இருக்கு. அந்த பிள்ளை, அதாவது நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்மளோட ராத்தாட மகன் 5 வயசில் சண்டை பிடிச்சி பிரிஞ்சோம், இப்போ 15 வயசு பெரிய இளந்தரி புள்ள வந்து நிற்கி, இந்த ஆண்டி நம்மளோட பேசுவாங்களா, கொஞ்சம் கிரி பார்ப்பாங்களா, கொஞ்சம் மாமான் உள்ளுக்குன்னு சொல்லி கூப்பிடுவாங்களான்ட்டு புள்ள ஏக்கத்தோடு இருக்கும். அந்த வரட்டு கௌரவம் என்ன செய்யாது, மனசில் ஈரம் இரக்கம் இல்லாமல் இல்லை, இருக்க அந்த இரக்கம். அதை காட்டுறதுக்கு வெளிக்காட்டுறதுக்கு அந்த ஈகோ விடாது, விடுவாம்பு விடாது. நான் பணிஞ்சு போறா, அந்த ஷைத்தாண்ட தன்மை தான் அது. ஷைத்தான் என்ன செஞ்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை படைச்ச உடனே ஷைத்தான் அல்லாஹ் சுஜூது செய்ய, ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள்னு. ஷைத்தான் சுஜூது செய்யலை. ஏன் செய்யலை தெரியுமா? இதே கேள்வியை கேட்டான். அல்லாஹ், நீ என்ன நெருப்பால் படைத்தாய், ஆதமை மண்ணால் படைத்தாய். நெருப்பால் படைக்கப்பட்ட நான் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதத்துக்கு சுஜூது செய்வதா? அந்த வரட்டு கௌரவம் தான் இப்போது எங்களுக்குள் இருக்கிறது. அல்லாஹ் அந்த வரட்டு கௌரவத்தை அப்படியே வரவேற்று எடுத்தானா? நல்ல விஷயம் செய்து விட்டாய் ஷைத்தானே என்று பாராட்டினானா? உடனடியாக சொர்க்கத்திலிருந்து ஷைத்தானை விலக்கி கீழே எறிந்தான். அதனால தான் நம்ம ஓதக்குள்ள தூக்கி எறியப்பட்ட ஷைத்தான் என்று ஓதுறோம். சொர்க்கத்தில் இருந்து உலகத்துக்கெல்லாம் எறிந்து விட்டான். ஒரே ஒரு காரணம், பெருமை. நான் அவனுக்கு சுஜூத் செய்கிறதா? நாங்களும் கேட்குற கேள்வி என்ன? நான் எவ்வளவு மூத்தாள், நான் குடும்பத்தில் மூத்தாள், அவன்கிட்ட கதையை கேட்குறதா? நான் அவங்களுக்கு பணிகிறதா? நான் போய் கேட்கணுமா? நான் போய்த்தான் செல்லணுமா? இப்படி என்று நான் போட்டு கதைச்சா ஷைத்தானுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் நமக்கும். ஷைத்தான் எப்படி உறவு குடும்பம் அது இது எதுவும் இல்லாமல் ஷைத்தான் அல்லாஹ்வோட சாபத்தை வாங்கி இந்த உலகத்தில் உலாவி திரிகிறானோ, ஒழிச்சு திரிகிறானோ, அதே போல தான் நாமளும் நமக்கிட்ட எவ்வளவு மூளை இருந்தாலும் எவ்வளவு வசதி இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பெருமதியற்றவர்களாக மாறிவிடும். அல்லாஹ் விரும்பினாத்தான் எங்களை மனுஷன் விரும்புவான். அல்லாஹ்வோட விருப்பம் இல்லைண்டா மனுஷனும் நம்மளை விரும்ப மாட்டான். ஏன் எல்லாரும் ஒதுக்குறாங்க? ஏன் அவன்டா எல்லாரும் அவட வீட்டை போகிறாங்க, எந்த வீட்டை ஒருத்தரும் பாரலன்னு சொல்லி சொன்னால் நாம் அந்த அளவுக்கு ஏற்றெடுக்கல. குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடக்கணும். இன்னொரு விஷயம் இருக்கு குடும்ப உறவுல, என்ன தெரியுமா? சிலர் அந்தஸ்து பார்த்து குடும்ப உறவுகளே அந்தஸ்து பார்த்து பழகுவாங்க. ஒரு சாச்சாடை விட்ட நல்லா போவாங்க வருவாங்க, அவங்களும் வருவாங்க போவாங்க. ஒரு சாச்சாடை விட்டே போகிறது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஏன் துப்புரவில்லை, அவங்க துப்புரவில்லை என்று ஒரு காரணம் சொல்லி சொந்த குடல்வாய் உறவு ஒரு காரணம், துப்புரவில்லை. இன்னொரு காரணம், அவைய பெருசா படிச்ச ஆக்கள் இல்லை, படிப்பறிவு குறைய பாமர மக்கள், அதனால போக்குவரத்து குடுக்கல் வாங்கல் உறவை போன்றதெல்லாம் குறைவு. அல்லது வசதி இல்லை, கீழ்மட்டத்தில் இருக்காங்க, எப்பயாவது ஒரு மிஸ்கின் சோறு, அவ்வளவுதான். ஏதாவது ஒளிமா ஏதாவது விசேஷங்களுக்கும் சில நேரம் மறக்கடிக்கப்பட்டுருவாங்க, கூப்பிட மாட்டேன், அவங்கள முற்படுத்துறது குறைவு. இப்படி இருந்தால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்திலே அதிகமாக அவர்கள் கண்டது ஏழைகளைத்தான். சொர்க்கத்திலே அதிகமாக நான் கண்டது ஏழைகளை, நரகத்திலே அதிகமாக நான் கண்டது பெண்களையும் பெருமை அடித்தவர்களையும் வசதிக்காரர்களையும். இந்த உலகம் முடிவுற்றுவிடும், மறுமையில் சிறப்பு ஏழைகளுக்கு. அந்த ஏழைகளை நாம தான் உயர்த்தணும். நம்முட குடும்பத்தில் நம்முட ஒரு சாச்சா, நம்முட ஒரு மாமா வசதி இல்லாமல் தாழ்வு நிலையில் இருக்காங்கன்னா நமக்குத்தான் அது அசிங்கம். நாம் இருந்தும் அதை ஏன் பார்த்திருக்கோம்? அவங்கள கொஞ்சம் உயர்த்தி விடுறது, அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது, அவங்களோட பிள்ளைகளை படிப்பு செலவுக்கு நாம் உதவி செய்கிறது, அல்லது பிள்ளைகளை மதரசா செலவுக்கு நாங்கள் உதவி செய்கிறது, இப்படி நின்று முதலில் கவனிக்க வேண்டியது அவங்களத்தான். ஆனால் நம்ம கொஞ்சம் வசதியால் உயர்ந்துட்டோம்டா, நமக்கு குடும்பம் தேவையில்லை, எல்லாத்தையும் வாழ்ந்து முடிச்சுட்டு நம்ம செல்லமா வளர்த்த பிள்ளைகள் கைவிற்றும், நம்ம என்னது விடிய விடிய சுற்றுலா சென்ற நண்பர் கூட்டம் விட்டுவிடும். எப்போ வயது போன காலத்தில் நாம் எதெல்லாம் நம்மளுக்கு நிலைக்குமென்னு நினைச்சோமோ அதெல்லாம் விட்டுடும். இப்போ தற்காலத்தில் நண்பர்கள் கூட, ஒருத்தருக்கு ஒரு பெண்ணோ ஆணோ கூட்டாளிமார் கூட உறவுகளை தெரியாது. நம்மளோட பிள்ளைகளுக்கும் நம்மளோட நெருங்கிய உறவினர்களை தெரியாமல் இருக்கு. ஆனால் லண்டனில் இருக்கிற ஃப்ரெண்டு, கனடாவில் இருக்கிற ஃப்ரெண்டு, கொலம்பில் இருக்கிற ஃப்ரெண்டு எவ்வளோ செலவழித்து அவங்கள நேரில் போய் பார்ப்பாங்க, பார்த்து ஒரு செல்ஃபி எடுப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, ட்ரிப் போவாங்க. நண்பர்கள் கூட்டம் அதிகரித்து, நண்பர்கள் எல்லாமே இருக்கணுமென்று நான் சொல்ல வரல, நண்பர்கள் தேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அபூபக்கர், உமர். ஃப்ரெண்ட்ஷிப் போல கூட்டாளிமாரோட கூடக்கூடாது, குடும்பத்தோட தான் இருக்கணும் என்றது மார்க்கம் இல்லை. நண்பர்கள் ஒரு வகையினர். எல்லாரையும் விட நண்பர்கள், ஏனைய உறவுகள் எல்லாத்தையும் விட மிகவும் முற்படுத்த வேண்டியது தாய் தந்தை முதலில், அடுத்தது எங்கள் குடல்வாய் உறவுகள். பேணி நடக்கணும், மதிச்சு நடக்கணும், இரக்கமாக இருக்கணும். அவங்க நோய்வாய்ப்பட்டா போய் பார்க்கணும், அவங்களோட வீட்டில் சந்தோஷம்ண்டா கலந்து கொள்ளணும், கஷ்டம்ண்டா கலந்து கொள்ளணும், பக்கத்தில் நிற்கணும், கைவிடக்கூடாது, மட்டம் தட்டக்கூடாது, இழிவுபடுத்தக்கூடாது. உறுதுணையாக அவர்களுக்கு நாங்கள் இருந்து காட்ட வேண்டும். நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஃபித்னா, ஒரு முசீபத் ஒன்று உருவாகி இருக்கிறது. குடும்பங்களை சந்திக்க போகணும், மையத்துக்கு போய் வந்தாச்சு, 3வது ஆண்டு போகணுமெண்டா கையில் பால் பொட்டி, சீனி, ஒரு உப்பு பிஸ்கட் அதையாவது கொண்டு போகிறலையா அண்டு நினச்சி போக மூட்டுறோம். ஏன்? நம்முடைய விரலுக்கு ஏற்ற வீக்க முக்கியம். நமக்கு அளவோடத்தான் இருக்கி, அது எல்லாருக்கும் தெரியும். நாம் போகிற இடமெல்லாம் பேக்கு தூக்கணுமெண்டா ஆசைப்பட்டமெண்டா நம்மளோட உறவுகளை இழந்துருவோம். ஆனால் வசதி இல்லாத இடம் இருக்கி, குழந்தை பிள்ளைகள் இருக்கிற இடம் இருக்கி, நம்மளோட கையில் எதிரிக்கோ, நம்மளோட வீட்டுக்கு எதிரிக்கோ, அல்லது காசு இருக்கி ஒரு கிலோ ஆரஞ்சு அல்லது ஏதாவது உண்டு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கிட்டு போகிறதுல பிழை இல்லை. நாம் சட்டமாக எழுதி வச்சுட்டோம். நம்முடைய எழுத்துல இல்லாத சட்டமாக பேக்கு தூக்குறது. பிள்ளை பிறந்தா அதுக்கு ஒரு தொகை செலவழித்து தான் போகணும், இல்லைண்டா போகப்பட அப்படியெல்லாம் போய் எனக்கு பழக்கம் இல்லை என்று பெருமை அடிக்க தோங்குவோம். பிறந்த பிள்ளை என்ன கலர், எப்படி இருக்கு, யாரை போல் இருக்கி, மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கு, ஆரோக்கியமாக இருக்க, துவா செஞ்சு போட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். நம்மளை முன்னால் விட்டு பின்னால் கதைக்காங்க, ஒன்றும் கொண்டு வர தெரியாதா, வெறுங்கையோட தான் வாரா ரெண்டு கதைக்காங்கண்டா அவங்களுக்கு மார்க்கம் போய் சேரலன்ற அர்த்தம். இதில் 2-3 வகை இருக்கு. நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும், இதை சாட்டா வச்சு யாருக்கும் தர்மம் செய்யாமல் கொஞ்சம் பேர் தப்பிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சந்தர்ப்பத்துக்கு, அந்தந்த குடும்பத்துக்கு, அந்தந்த நிலைமைக்கு ஏற்ப நாம் என்ன செய்யணும்? இல்லாத நேரம் நம்மளை வருத்தவும் கூடாது, இருக்கிற நேரம் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு சும்மா போகவும் கூடாது. இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு பிறந்த பிள்ளைக்கு ஒரு 2 சோடி சட்டை தான் வாங்க வசதி இருக்கு, உடுப்பு தான் வாங்க வசதி இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு மடித்து எடுத்துக்கிட்டு போய் கையில் கொடுத்துட்டு வரணும். இதான் நம்மளோட மார்க்கம். இந்த கொள்கை கொண்டு போனால் நல்லா போகணும், இல்லைண்டா இல்லைங்கிற கொள்கை நம்மளை மடுவு தோண்டி குழி தோண்டி புதைத்து விடும்.
வறுமை அதிகரித்து விடும். கடன் பட தொடங்குவோம், வட்டிக்குள்ள நுழைய தொடங்குவோம், அதை அடைக்க முயற்சி செய்வோம். ஏழாம கஷ்டப்பட்டு நாமளே நம்மளை நோயாளி ஆக்கிடுவோம், மனநோயாளி ஆக்கிடுவோம். கஷ்டங்கள் அதிகரிச்சிடும். குடும்பத்தை பேணணும், உறவை பேணணும், அவ்வளவுதான். இருந்தா கொடுக்கறது, நம்மளோட ராத்தா தங்கச்சிக்குள்ள குடுக்கல் வாங்கல்கள் நிறைய வச்சு கொள்ளணும். நாம வாளி வாளியை அடைச்சி வச்சிருப்போம். அங்கே தங்கச்சிர வீட்டு அல்லது ராத்தாட வீட்டு என்ன நடக்கும்? குழந்தை பிள்ளைகளாலும் பசியில். அந்த நிலைமைகளை நாங்கள் வைக்காம ஏழுமான அளவுக்கு எங்களுடைய குடும்ப உறவை நாங்கள் பேணி நடக்க வேண்டும், வெட்டி நடக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ், அதை முடிக்காமல் வேறு விஷயத்துக்குள் நுழைந்து விட்டேன். அல்லாஹ்விடம் இந்த குடும்ப உறவு முறைப்பட்டதாம், என்னை வெட்டி விடுகிறார்கள் என்று முறைப்பட்டதாம். அதற்கு அல்லாஹ் சொன்னானாம், மன் வசலனி வசலகுல்லா, எனது குடும்ப உறவுக்கு அல்லாஹ் சொன்னானாம், உன்னை யார் வெட்டி நடக்கிறாரோ அவர் எனக்கும் தேவையில்லை. உன்னை யார் சேர்ந்து நடக்கிறாரோ அவர் எனக்குரியவர். உன்னை யார் வெட்டி நடக்கிறாரோ அவர் எனக்கும் தேவையில்லை, நான் அவரை வெட்டி விடுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றானாம். இன்னும் ஒரு ஹதீஸில் வருகிறது, அர்ரஹீமு முஅல்லகத்துன் பில் அர்ஷ் தகூல், அரிசை, அல்லாஹ்வுடைய அரிசை, நம்முடைய குடல்வாய் உறவு பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு சொல்லுமாம், மன் வசலனி வசலஹுல்லா, யார் என்னோடு சேர்ந்து நடக்கிறார்களோ அவரோடு அல்லாஹ் சேர்ந்து நடப்பான். மன் கதஅனி, யார் என்னோடு சேர்ந்து நடக்கவில்லையோ அவரை அல்லாஹ் வெட்டி விடுவான் என்று தொங்கிக் கொண்டு குடல்வாய் உறவு சொல்லுமா. லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், குடல்வாய் உறவுகளோடு சேர்ந்து நடக்காமல் வெட்டி நடப்பவன் ஒருபோதும் சுவனம் நுழைய மாட்டானாம். இதைவிட ஹதீஸ் நமக்கு வேணுமா? இதைவிட நமக்கு ஹதீஸ் வேணுமா? குடல்வாய் உறவு தான் நமக்கு முக்கியம். நம்ம கொடுக்குற தர்மங்கள் இருக்கே, நமக்கு ஒரு சில பிழையான எண்ணங்கள் நமக்குள்ள ஊடுருவி இருக்கு. மாடறுத்து மதரசாக்கு அள்ளி கொடுத்துட்டோம்டா சரி, 10-15 மதரசாக்கு மாடு அறுத்து அள்ளி கொடுத்தோம்னா சரி, பக்கத்தில் அத்தனை உறவுகளும் இருக்கு. நாங்கள் குடல்வாய் உறவை முற்படுத்தணும். அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கா மதரசா பிள்ளைகளுக்கு துஆச்சியை கொடுக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. மிஸ்கீன்களுக்கு தான் கொடுக்க போகிறோம், குடல்வாய் உறவுகளுக்கு கொடுக்க தேவையில்லைன்ற முடிவு நாங்கள் எடுக்கக்கூடாது. நம்மளோட குடல்வாய் உறவு, நம்மளோட அள்ளியல், இது ரெண்டையும் கவனிச்சுட்டு தான் நம்மளோட தர்மங்கள் அதற்கு அங்கால போகும். இது ஏற்கனவே இதே இடத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். மதரசாக்கு நாம் அள்ளி கொடுத்துட்டோம்னா சரி, வளர்ச்சி இருக்கிற அத்தனையும் ஏழைகள் எதிர்பார்த்துக்கிறிக்காங்க, இரவு மாடு அறுபடுது, விடியக்கு நமக்கு இறைச்சி வருமெண்டு, அதெல்லாத்தையும் நாம் வெட்டி விட்டு நாம் மதரசாக்கு கொடுத்துட்டு விட்டுருவோம். மதரசா பிள்ளைகள் சாப்பிடும் தான், துஆ செய்யும் தான். முதலில் முற்படுத்த வேண்டியது அல்லாஹ் ரசூல் நமக்கு ஏவிய ஏவல் இதுதான். அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் மிச்சம் தாண்டணும். அவங்க பார்த்திருக்க நாம் என்ன செய்யக்கூடாது, பதற வைக்கக்கூடாது. குடல்வாய் உறவுக்கு கொடுக்குற தர்மத்துக்கு 2 கூலியா, ஒன்று அவங்கள உறவை பேணினத்துக்கு ஒரு கூலி, அவங்களுக்கு கொடுத்த தர்மத்துக்கு ஒரு கூலி. அப்போ 2 மடங்கு கூலி நமக்கு கிடைக்கும். அதையே நம்ம அதை மிஸ் பண்ணுவோம், அதே நம்ம அந்த வாய்ப்பை தவற விடுவோம். அதனால் அன்பார்ந்த சகோதரிகளை, மார்க்கத்தை இஸ்லாம் இதைத்தான் சொல்ல வருது. மார்க்கத்தை மார்க்கமாக புரிஞ்சு கொள்ளுவோம். தலகீழ நாம் ஒரு மார்க்கத்தை முளைக்க வைக்கக்கூடாது. அல்லாஹ் ரசூல் இப்படி சொல்ல நாம் அதுக்கு மாற்றமா அதை விட கூடுதலாக யோசித்து அதை விட கூடுதலாக மதரசா பிள்ளைகளுக்கு அனுப்பினா நிறைய நன்மை கிடைக்குமென்னு நினைக்கக்கூடாது. சில நேரம் நன்மையே அல்லாஹ்விடத்தில் கிடைக்காம விட்டுரும். செஞ்ச நேர்ச்சைக்கு பலன் இல்லாமல் பெய்த்திரும். தெரியாமல் செஞ்சிருந்தால் திருந்துவோம். இதற்கு பிறகு அந்த விஷயம் நடக்காமல் எங்கள் வாழ்வில் பார்த்து கொள்ளுவோம். முதலாவது தேவை எங்களுடைய குடும்ப உறவு. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மார்க்கத்தில் ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான் நம்ம உறவுகளோட கொஞ்சம் பேசாமல் இருக்கலாம். எதுக்கு தெரியுமா? மார்க்க விஷயத்தில் கொலை செய்கிறாங்க. சொல்ல சொல்ல கேட்காம வட்டிக்குள்ளதான் புரள்றாங்க. யாரு சொன்னாலும் கேட்காம இல்லை, மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துறதுல பிளவுறாங்கண்டா முறைப்படி அவங்களோட கொஞ்சம் என்ன செய்யலாம், பேசாமல் விடலாம். அதனாலேயாவது நம்மளுக்கிற இரக்கத்தினாலேயாவது அவங்க மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தட்டும்.
எங்கிறதுக்காக கொஞ்சம் பேசாமல் இருக்கலாமே ஒழிய மற்றபடிக்கு எங்களுடைய தாய் தந்தை நோகடிக்கக்கூடாது, குடும்ப உறவினர்களை நோகடிக்கக்கூடாது. எந்த அளவுக்கு எங்களை மார்க்கம் சொல்லுதோ. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள் சொல்கிறாங்க, அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா கதிமத் அலைய உம்மி வஹிய முஷ்ரிகத்துன் ஃபி அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களுடைய காலத்தில் என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, ஷிர்க் செஞ்ச நிலையில் என்னை சந்திக்க வந்தார். யார் சொல்கிறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு மகள். அபூபக்கர் ரலியல்லாஹு மகளுக்கு பால்குடி தாய் ஒருவர் இருந்தாராம். அந்த தாயை பற்றி சொல்லுப்படு. பால்குடி தாய் முஷ்ரிக்காக இருக்கிற நிலைமையில் அவங்களிடத்தில் வர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்காங்க, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய பால்குடி தாய் என்கிட்ட வந்திருக்காங்க, நான் பேசலாமா அவங்களோடன்னு சொல்லி கேட்டிக்காங்க. அதுவும் எந்த நிலைமையில் வந்திருக்காங்கண்டா, வஹிய ராகிபத்துன் அஃபாசிலு உம்மி, அவருக்கு காசோ பணமோ சாப்பாடோ தேவைப்பட்ட நிலையில் நைட்டு வந்திருக்காங்க. உதவி தேவைப்பட்டு என்னிடத்தில் வந்திருக்காங்க. நான் அவளோட பேசலாமா, அவள் சேர்ந்து நடக்கலாமா, அவளோட உறவாடலாமா, அவள் ஷிர்க் செஞ்ச நிலையில் வந்திருக்கா, திடீரென்று வந்திருக்கா, எப்படி நடந்து கொள்கிறேன்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஃபத்வா கேட்காங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நாம் சிலி உம்மக், வந்த உம்மாவை சேர்ந்து நடந்து கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ எங்களுடைய தாய் இணை வைக்கலையே, எங்களுடைய தாய் கபுர வணங்கலையே, எங்களுடைய தாய் குஃபருக்குள்ளே போகலையே, முஸ்லீமாகத்தானே இருக்காங்க. சில நேரம் வயசுவோ எங்களை கஷ்டப்படுத்தலாம், அதுக்காக நாம் ஒத்தி விட்டுறக்கூடாது, இன்னொரு ஆளில் வீட்டில் விட்டுறக்கூடாது. எங்களுடைய தாய் தகப்பன்னு நாங்கள் சேர்ந்து நடக்கணும். முஷ்ரிக்காக இருந்தாலும் தாய் தகப்பனோட நல்ல முறையில் நடக்கணும் என்று சொல்லுது மார்க்கம். அப்போ நாங்கள் முஸ்லீமாக எங்களுக்கு பாடுபட்ட எங்களோட தாய் தந்தையை நாங்கள் ஒதுக்குறது எந்த அளவுக்கு நியாயம்ங்கிறத நாமளே நம்மளோட மனசில் போட்டு பார்ப்போம் சகோதரிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொந்த சாட்சா, ஏற்கனவே சொன்னனே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய சகோதரர் அபூ தாலிப், அவர் இஸ்லாத்தை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி வரைக்கும் அவருடைய சக்கராத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க, யாம் என் சாட்சாவே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு மட்டும் சொல்லுங்க, நான் உங்களை அல்லாஹ் கிட்ட வாதாடுவேன், உங்களை நான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உங்களை நான் வாதாடுவேன். ஏனெண்டா எல்லாரையும் விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிரிகள்கிட்ட இருந்து ஒரு கேடயமாக பாதுகாத்தது அபூ தாலிப். நபி அவங்களோட மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலை தான், ஆனால் எந்த காக்காட மகனை யாரும் தொடக்கூடாதுன்ற அந்த நேசத்தில் யாரையும் தொட விடல, யாரையும் வெட்ட விடல, யாரையும் ஏச விடல, கேடயம் போல பாதுகாத்தவர். அப்போ ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு பாசமாக இருந்திருக்குமா அந்த சாட்சாவோட, எவ்வளவோ மன்றாடினாங்க. அவருடைய ஷிர்க் செஞ்ச தோழர்கள், அல்லாஹ் வணங்காத தோழர்கள் பக்கத்தில் இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டாம் என்று தடுத்து கடைசி வரைக்கும் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாமலே மரணித்து விட்டார். அவருக்குத்தான் நரகத்தில் ஆக குறைந்த வேதனையா. அந்த ஆக குறைந்த வேதனை என்ன தெரியுமா? அவருடைய இரு பாதங்களில் நெருப்பாலான 2 செருப்புகள் மாட்டப்படும். அந்த செருப்பில் உள்ள சூடு காரணமாக அவருடைய மூளை கொதிக்கும். இதுதான் நரகத்தின் ஆக குறைந்த வேதனை. அந்த வேதனையை அல்லாஹ் அபூ தாலிபுக்கு நபி அவர்களால் கொடுத்தான். இல்லை என்றால் அவர் நரகத்தின் அடித்தளத்துக்கு போயிருப்பாரா. அந்த அளவுக்கு இரக்கம் ரசூலுல்லாஹ்க்கு. ஆனால் வெட்டி நடக்கலை, கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சாங்க. அதாவது நம்முடைய உறவுகளில் மார்க்க விஷயங்கள் நடக்கிற போலயே நம்ம தடுக்கணும். வெட்டிட்டு நாம் வந்தோம்டா இன்னும் அவங்களுடைய நடவடிக்கைகள் கூடுமே ஒழிய குறைய மாட்டார். அவங்கள வெட்டாமல் அவங்களுக்கு கூட இருந்து அவங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்தி கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தாலிபுக்கு செய்தது. கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சாங்க, முடியாமல் போய்த்து அந்த சாட்சாவோட நல்ல முறையில் நடந்து கொண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் நபி அவர்களுக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, அது நமக்கு தெரிந்த விஷயம். ஆனால் பாட்டனார் இருந்தார்,
சின்னப்பமார் இருந்தாங்க, நபி அவர்களுக்கு பால் கொடுத்த தாய் இருந்தாங்க, நபி அவர்களுடைய ஏனைய உறவுகளோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்பாக பாசமாக நடந்து கொண்டார்கள். இந்த உலகத்தில் மிக முக்கியம் பணம் அல்ல, பாசம். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு புன் சிரிப்பு, ஒரு சிறு உதவி, இதுகள் தான் எங்களுக்கு கடைசி வரைக்கும் வரப்போகும். முகத்தை கடு கடுண்டு எங்களோட குடும்பத்துக்கு முன்னால் வைக்கக்கூடாது. ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, ஊரில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து சிரிப்பாங்க, கதைப்பாங்க, பல மணி நேரம் இருந்து கதைச்சு போட்டு வருவாங்க. வீட்டை வந்து தாய் தகப்பனோட சிரிக்கிறது, மனைவி பிள்ளைகளோட சிரிப்பே இல்லை. ஊருக்கு விசாரிச்சு பார்த்தோம்டா தங்கமான மனுஷன், பழம், மனுஷ பழத்தை பார்க்கணுமெண்டா இன்னாரை பார்த்தா சரி அறிக்கும். அந்த அளவுக்கு ஊருக்கு தேன் போலவும் வீட்டுக்கு தேன் பூச்சி போலவும் இருப்பாங்க. யாரோடையும் சிரிக்கிறல்ல, கதைக்கிறல்ல, வீட்டுக்கு வந்தாலே கடுகடுப்பும், அது இது அப்படி இப்படி என்று அதற்றதும், பிள்ளைகள் பயர்றதும், மனைவி பயர்றதும், தாய் தகப்பன் வாய் விட்டு ஒரு விஷயத்தை கேட்க பயப்படுறதும், மகன் எனக்கு பசிக்குது என்று சொல்லக்கூட பயம். மகன் பாஞ்சிருவார். மகன் பாஞ்சா பாய்ந்து கதைத்தால் அது தாங்க இல்லாமல் போய்த்திரும் வயசான தாய் தகப்பனுக்கு. அதை விட பசியோட இருக்கிறது மேல் என்று நினைச்சு பேசாம இருப்பாங்க. ஆனா ஊருக்கு விசாரிச்சா அவரை போல ஒரு தங்கம் இல்லை. ஒரு கஷ்டமண்டா ஓடி வந்துருவார்ன்னு சொல்லுவாங்க. கஷ்டமண்டு வாயை எடுத்தாலே சரி, அங்கால அள்ளி எறிஞ்சு போட்டு உதவிதான், உதவிதான், தனி உதவிதான். குடும்பத்துக்கிட்ட வந்து கேட்டால் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிக்கும், உங்களில் சிறந்தவர், உங்களில் குடும்பத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். ஊருக்கு யார் சிறந்தவரோ அவர் சிறந்தவர் அல்ல. நம்முடைய குடும்பத்துக்கிட்ட முதல்ல நம்முடைய அழகு, நம்முடைய சிரிப்பு, நம்முடைய அழகான தேன் வார்த்தைகள், நம்ம உதவுற தன்மைகள் எல்லாம் நம்முடைய குடும்பத்துக்கு வெளிப்பட்டதன் பிறகுதான், அவங்க பயனடைஞ்சதுக்கு பிறகுதான் ஊருக்கு போகணும். ஊரெல்லாம் நல்லம், வீட்டுக்கு கூடாண்டா உண்மையிலே அந்த மனுஷர் அவரை திருத்தணும். அவர் தெரியாம நடந்து கொண்டிருக்கார். யாரு முற்படுத்த வேண்டியவங்களை அறியாம நடந்துக்கிறார். செல்லமா, பாசமா, அன்பா, தேனா, சீனியா கதைக்க வேண்டியது யார்கிட்ட தெரியுமா? எங்களுடைய தாய் தகப்பன்ட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனுஷர் வாரார். வந்து கேட்கார், யா ரசூலல்லாஹ் மன் அஹக்குன் நாசி பி ஹுஸ்னி ஸஹாபதி. யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக பழகுறதுக்கு இந்த உலகத்தில் யார் தகுதின்னு சொல்லி கேட்க. நபி அவங்க என்ன சொல்கிறாங்க? உம்முக். நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக பழகுறேன்டா உம்மா தான் அதுக்குரிய ஆள். சும்மா மண் யா ரசூலல்லாஹ், பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக், பிறகு உம்மா தான். சும்மா மண், உம்முக். 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயை சொன்னார்கள். யார்கிட்ட அழகா கதைக்கட்டாம்? பாஞ்சி கதைக்க சொன்னாங்களா? எதிர்த்து பேச சொன்னாங்களா? வாய் அடிக்க சொன்னாங்களா? மறுக்க சொன்னாங்களா? திட்ட சொன்னாங்களா? சபிக்க சொன்னாங்களா? அழகா கதைக்கட்டாம். தங்கக்குட்டி, உம்மக்குட்டி, செல்லக்குட்டி, ஒரு பிரச்சனையும் வராது. தாயிர உள்ளத்தில் ஏற்படுற சந்தோஷத்துக்கு அளவு இல்லாம இருக்கு. உம்மா, தங்க உம்மா என்று கூப்பிட்டு பாருங்க, பாதி வருத்தம் குறைஞ்சிருக்கும். என்ன என்று நாம கேட்குற நேரமே பாதி வருத்தம் கூடிரும். என்னம்மா, என்ன செய்யுது சொல்லுங்கம்மா, என்ன வேணும்மா, அது பழவகை வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, அந்த தேன் போல. அதாவது நாம எப்படி கதைக்கணுமெண்டா, புதுசா கேட்டு வச்சுக்கிற ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணு கூட எப்படி தேன் போல கதைப்பார், தாங்குதாங்கன்னு தாங்குவார். அதை நாம நம்மளோட தாய் தந்தை கிட்ட காட்டட்டாம். 4வது தரம் கேட்க கொள்ளதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூக், உனது தந்தை என்று சொன்னாங்க. அங்க மனைவி வரல, பிள்ளைகள் வரல, நண்பர்கள் வரல, யாரும் வரல. முதலாவது உம்மா, அடுத்தது தகப்பன். வெளிநாட்டுகளில் நம்ம பார்க்கலாம், தாயிட பாதத்தை கொஞ்சி இருப்பாங்க. பிள்ளைகள் வயசு போய் 100, 101 வயசை தாண்டிக்கு போகும் அந்த பெற்றோருக்கு. அந்த உம்மாவையே துறாவி கொஞ்சி அந்த பிள்ளைகள் ஈமான் பெத்த பிள்ளைகள்னு சொல்லுவாங்களே, அந்த பிள்ளைகள் தன்னை தாயிர பாதத்தடியிலே இருக்கும்.
இங்கேருந்து வேலைக்கு போகிறார்கள் சொல்லியிருக்காங்க, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, அங்கிட்டு பிள்ளைகள் எப்படி அந்த தாய் தகப்பனை பார்க்குமெண்டா வயசான என்ன செய்வாங்க, நம்மட அம்மா அப்பா என்ன செய்கிறாங்களோ அதைத்தான் அங்கேயும் செய்கிறாங்க. இங்கே வேலைக்கு போகிற வேலைக்காரிகள் அவங்க செய்கிறதுல குறை கண்டுபிடிப்பாங்களாம். மகன் வந்த உடனே சொல்லுவாங்களாம், மகன் இவ எனக்கு சாப்பாடு தரல, மகன் எனக்கு இவ ஒன்றும் செய்யலைன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். அப்போ விடிய விடிய பாடுதுணை பார்த்த அந்த வேலைக்கார அந்த பிள்ளைக்கு கவலை வந்துடும். இந்த அம்மா சொல்கிறத பார்த்தா நம்ம ஒன்றும் செய்யலை, சம்பளம் தாராங்க, அது அதிருப்தியாக போயிடுச்சு, கஷ்டமாக போயிடுச்சு. அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த பிள்ளை சொல்லிருக்கி எங்கிடம்மாக்கு வயசு போயிடுச்சு, எங்கிடம்மா இப்படித்தான் கதைப்பாங்க, நானா அப்படியாண்டு தலையாட்டுவேன், நீங்கள் ஒன்றும் நினைக்கக்கூடாது, அவங்களோட மன ஆறுதலுக்காக நான் சொல்கிறேன், அவங்களுக்கு விளங்காது, விளங்கப்படுத்தியும் விளங்காது, யார் எவ்வளவு செய்தாலும் வயசானவர்கள் கூறதான் சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்களோட வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கோ, நான் அதை கவனிக்க மாட்டேன், அவங்களோட சொல்ல நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் போகுமா. நாம் நம்மளோட அம்மா பாப்பாமாருக்கு வயசு போகிறதே நமக்கு விளங்குதில்லை. இப்பயும் அவங்க பர்ஃபெக்டாக நடக்கணும், வெச்ச இடத்த எடுத்த வைக்கணும், பாத்ரூம் போனால் துப்புரவா அழகாக நீட்டாக கழுவணுமென்று எதிர்பார்க்கும். அதெல்லாம் நடக்காது சகோதரிகளே. நாம் நம்மளோட அம்மா பாப்பாவை புரிஞ்சு நடந்தா, அம்மா பாப்பா வயசு போனால் பிரித்து விட்டுறக்கூடாது, அவங்க கடைசி காலத்தில் தான் சேர்ந்திருக்க வேண்டியவங்க. நல்லா வாழ்ந்த தம்பதிகள்ண்டா அவங்களால தாங்க முடியாமல் போய்த்திரும். அந்த தவறுகளை செய்யாமல் 5 பிள்ளைக்கும் 5 பிள்ளையும் ஒத்தி விட்டு யாரோ ஒரு பிள்ளைக்கிட்ட அம்மா வாப்பா இருப்பாங்க, அல்லது ஒரு பிள்ளைக்கிட்ட அம்மா ஒரு பிள்ளைக்கிட்ட வாப்பா இருப்பாங்க. நல்லா வாழ்ந்த தம்பதிகள்ண்டா கடைசி காலத்தில் அவங்களால பிரிஞ்சிருக்கிறத தாங்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிற நேரம் 63 வயசு. சக்கராத்தில் கேட்டாங்க, நாளைக்கு நான் எங்கே இருப்பேன்னு கேட்டாங்க. அந்த கேள்வி என்னதுக்கு தெரியுமா கேட்டாங்க? தன்னை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எங்கே இருப்பாங்களோ நான் அங்கே இருக்கணும் என்று விரும்பினாங்க. கடைசியில் நபி அவங்க எவ்வளத்த மௌத்தானாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கழுத்துக்கும் நெஞ்சு குழிக்கும் இடையில சாய்ந்த நிலையில் மௌத்தானாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கணவன் மனைவி உறவு மௌத்து வரைக்கும் இருக்கும், அன்பான கணவன் மனைவி உறவு. அப்போ நாம் நம்மளோட வயசான பெற்றோர்களை பிரித்து பாவத்தை தேடாமல் அவங்களுக்கு சாப்பாட்டை தண்ணியை உடையை ஆறுதலை கொடுத்து அவங்கள சந்தோஷமாக நம்ம வச்சோம்னா நமக்கும் அதே முதுமை காத்துக்கிருக்கு. நம்மளோட புள்ள பார்த்துக்கிருந்த புள்ள அதே மாதிரி செய்ய போகுது. அதனால் அன்பிற்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் எப்படி இருக்கமோ அதே போல தான் எங்களோட பிள்ளைகள் இருக்கும். நாம் வேணி நடந்தோம்னா எங்களோட பிள்ளைகளும் அதை பழகிக்கொள்ளும். நாம் வெட்டி நடந்தோம்னா எங்களோட பிள்ளைகளும் வெட்டி நடக்கும். இன்னார் பேசினா தான் நான் பேசுவேன், தந்தா தான் கொடுப்பேன்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அப்படி செஞ்சாத்தான் செய்வனுங்கிற ஒரு உறவு அது உறவல்லையா, செய்யா விட்டாலும் நாம செய்கிறது, கதைக்காட்டியும் நாம சலாஞ்சலி கதைக்கிறது. ஒரு சஹாபி வந்து கேட்காரு, யா ரசூலுல்லாஹ், என் குடும்பத்தை நான் சேர்ந்து தான் நடக்க, ஆனால் அவங்க என்னை வெட்டி நடக்காங்க, இதுக்கு நான் என்ன செய்கிறேன்? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க வெட்டி நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அவங்களோட சேர்ந்து நடங்க, பேசுங்க, கண்டடத்தை பேசுங்க. அது அவங்களுக்கு எப்படி இருக்குமெண்டா சுடு மணல் எடுத்து முகத்தில் எறிஞ்சா போல இருக்குமென்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி? சுடு மணல் எடுத்து முகத்தில் எறிஞ்சா போல இருக்கும், வெந்து வைத்துருவாங்க, உள்ளுக்கு காட்டிக்கொள்ள மாட்டாங்க. நம்ம கதைக்காம இருந்தும் இவன் கதைக்கானேங்கிறது நம்ம கதைச்சிட்டு போய்த்துருவோம், இரவைக்கெல்லாம் உறுத்தும், விளங்காது. அப்போ நாம் அவங்க வெட்டினாலும் நாம் சலாம் சொல்லி பேசிக்க போகிறது நமக்கு அழகு. அது ரசூலுல்லாஹ்வோட வழிமுறைங்கிறத விளங்கி இந்த குடல்வாய் உறவுகளை பேண்டது சம்பந்தமாக எக்கச்சக்கமான ஹதீஸ்கள், குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது. நாம் ஆரம்பத்திலேயே தொடங்கும் போதே ஒரு வசனம் சொல்லித்தான் தொடங்கினோம். வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் என்ற வசனம். நாளை மறுமையிலே அல்லாஹ் குடல்வாய் உறவுகளை பற்றி விசாரிப்பான், கட்டாயம் விசாரிப்பான்.
நம்மளோட சொத்து செல்வத்தை எப்படி விசாரிப்பானோ, நம்மளோட நேரத்தை எப்படி கழிச்சோம்ங்கிறத விசாரிப்பானோ, நாம் எப்படி நம்மளோட அமல்களை கொண்டு போனோம்ங்கிறத விசாரிப்பானோ, நம்மளோட உறவு இத்தனை பேர் உனக்கு தந்தனே அத்தனை பேரையும் நீ எப்படி பயன்படுத்தினா, எப்படி சேர்ந்து நடந்தாங்கிற கேள்விக்கு நம்ம பதிலை தயார் செய்த நிலையிலே மரணிக்கணும். அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே குடல்வாய் உறவண்டா யாருன்னு தெரியும்? அவங்க அத்தனை பேரையும் எம்மால் முடிந்த அளவு எங்களுடைய வசதிக்கு ஏற்ற அளவு நாங்கள் கொடுக்கறத கொடுத்து, அவங்களோட அன்பா பேசி, நோய்வாய்ப்பட்டா போய் பார்த்து, எங்களுடைய நல்லதை பகிர்ந்து, அவங்களுடைய கெட்டதில் நாங்களும் பங்கெடுத்து, அவங்களுக்கு நடக்கிற துன்பங்களில் எங்களுடைய பங்கையும் கொடுத்து, நான் இருக்கிறேங்கிற தைரியத்தை கொடுத்தோம்டா அல்லாஹ் நேசிப்பான். நம்முடைய ரிசுக்கு நீளமாகும், விரிவாகும், நம்முடைய ஆயுள் நீளமாகும், நம்மளை மனிதர்கள் நேசிப்பாங்க, நம்ம கொண்டண்டா ஒரு குடும்பம் வந்து நிற்கும்ங்கிறத நான் சொல்லி, அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிக்கும் போது அந்த எக்ஸாமில் எங்கள் அனைவரையும் அல்லாஹ் பாஸ் ஆக்க வேண்டும் என்றும், அந்த மறுமை நாளில் அந்த ஸ்வர்க்கத்தில் எங்களுடைய உறவுகளோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.